ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா 50 அலாரம் அடிச்சா கூட எனக்கு முழிப்பே வராது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வீக்கெண்டு. அது காலைல 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. அது ஏன்னு தெரியல. நானும் நடக்கிறேன், உருள்றேன், பறக்கிறேன். என் ஹஸ்பண்ட், என் பிரதரின்லா வந்திருந்தாங்க. 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு போகிறேன், அங்கிட்டு போகிறேன். எந்திரிக்கலையே. அப்புறம் ஒரு 9 மணிக்காக தான் 2 பேர் எந்திரிச்சாங்க. நான் வந்து சைடில் வந்து கெட் ரெடி வித் மீலாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி. அதனால் சிம்பிளாக ஸ்கின் கேர் மட்டும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு துணி காய வைக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, காய்கறி வாங்கிட்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரானட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இதை உரிக்கவே மாட்டேன். 1 மாதம் கழிச்சு கூட நான் ஃப்ரிட்ஜை கழிச்சு காமிக்கிறேன். அது அப்படியே தான் இருக்கும். வாங்கி வைக்கிறதோட சரி, எனக்கு அந்த போமகிரானட்லாம் யாராவது உரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு அது பேர் என்ன, பணியாரமும் வந்து கார சட்னி. இது பூண்டு சட்னி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பூண்டு நிறையா போட்டு தக்காளி கம்மியாக போட்டால் இது பூண்டு சட்னி, தக்காளி நிறையா போட்டு பூண்டு கம்மியாக போட்டால் அது கார சட்னி, இதிலே வெங்காயம் போட்டால் அது ஒரு மாதிரி சட்னி. அது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக வந்து பணியாரம், அதுக்கப்புறம் வந்து அந்த சட்னி தான் பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, இது பண்ணி சாப்பிடலாம். என் குழந்தை வேறு வந்துட்டு கொஞ்சம் காரமாக வேணும்னு வேறு கேட்டாங்களா. என்கிட்ட போய் காரத்தை கேட்டிங்க பாருங்கள். நான் சும்மாவே வந்துட்டு நார்மலாக காரமாக தான் சாப்பிடுவேன். என்கிட்ட காரம் கேட்கவும் நான் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த சட்னி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கவும் பசி வேறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வேறு டெலிவரி ஆகிருந்துச்சு. இந்த பென்குயின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். எனக்கு அதே மாதிரி வருமானு டவுட்டாகவே இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப வருஷமாகவே வச்சுருந்தேன் என் கார்ட்டில். பட் போட்டிருந்தேன். செம்ம குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு.